ஒருவேளை நாளைக்கு நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா, நான் ஸ்டிச் பண்ண வீடியோ, மேக்கப் பண்ண வீடியோ, நான் விளாக் போட்ட வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு, ச்சே இவ்வளோ திறமையான பொண்ணுக்கு இந்த அல்பாயுஸில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சேன்னு பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கும்போது, இந்த வயசில் நாளைக்கு கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய வயசில் இந்த ஆட்டம் இதெல்லாம் இதுக்கு தேவையா? போகிற வீட்டில் என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் அடக்க ஒடக்கமாக இரு, இப்படியெல்லாம் பேசுவாங்க. ஏன் ஒருத்தவங்க செத்தாதான் அவங்கள பற்றி நல்ல விதமாக பேசணும்னு ஏதாவது வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்களான்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, உண்மையை மட்டும் தான் சொல்லணும். இன்னைக்கு காலையில் 8 மணிலேருந்து இப்போ நைட் 8 மணி ஆகுது. ஸோ இந்த டைமுக்குள்ளே யார் வந்து கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்றத ஹானஸ்டான கமெண்ட்டில் போடணும். ஏன்னா யாருமே இப்போ வந்து டைமுக்கு சாப்பிட்றதும் கிடையாது, டைமுக்கு தூங்குறதும் கிடையாது. எல்லாரும் பணத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். ஓகேவா? நம்ம வந்து வாழ்கிறதுக்காக தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றத போய் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு வந்தாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாழ்கிற சின்ன சின்ன க்யூட்டஸ்ட் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வீடியோஸாக கேப்சர் பண்ணி அதை பின்னாடி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த vlogs போடவே ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் என்னோட பிஸ்னஸ்க்காகவும் தான். அண்ட் அதுக்காக பணமே முக்கியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் பணத்துக்காக உங்கள் சந்தோஷத்தை விற்று அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்கன்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ டூ ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ்.